ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்து ஹேர் பேண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது வேஸ்ட்டு கிளாத்தில் இருந்து உங்கள்கிட்ட லப்பர் பேண்ட் இருக்கும், அது வந்து உங்களுக்கு பிடிக்காம சும்மா வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம வீட்டிலையே வந்து மிஷின் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் எலாஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லப்பர் பேண்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா எலாஸ்டிக், அது நம்ம விஷ் தான். ஸோ நான் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் இப்போ வந்து நான் இதில் தான் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இது மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ வேஸ்ட்டு கிளாத் தான் என்கிட்ட பிட்டாக இருந்துச்சு. நான் அதை கொஞ்சம் வந்து அட்டாச் பண்ணி படிமான தையலெல்லாம் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 இன்ச்சு கிட்டே இருக்கும். இந்த சைடில் வந்து ஒரு 3 இன்ச் கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நார்மல் சீவிங் த்ரெட் நான் வந்து இப்போ நல்லா ஸ்டிச்சஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த கலரில் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மேட்ச் கலரில் கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நார்மலாக நீடில் இது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கட்டர். ஸோ கட்டர் தேவைப்படும், அவ்வளோதான், கட் பண்ணேன். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் நாட் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு எடுக்க முடிஞ்சால் உங்களால் எடுத்துருங்க, இல்லைனா இப்போ வந்து கட் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நீடிலில் வந்து இதை வந்து நம்ம வந்து கோத்துக்கணும். ஸோ இதை வந்து இப்போ கோத்துடலாம். நான் வந்து 4ஆக கோத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கோத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. 2ஆக கூட நீங்கள் கோத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2ஆக கோத்துக்கிறேன். இது வந்து ஒன்று வந்து நாட் போட்டு ஒன்று நாட் போடாமல் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கோத்துட்டு கொஞ்சம் நாட் போட்டு அப்புறம் நாட் போடாமையும் நான் வச்சுக்க போகிறேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா சீவிங் த்ரெட்டில், அந்த மாதிரி நாட் தான் போட போகிறேன். ஜஸ்ட் இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து கிளாத்தில் தான் ஒர்க் இருக்கும். இப்போ இந்த லப்பர் பேண்டில் ஒர்க் இருக்காது. ஸோ இப்போ வந்து கிளாத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போட போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து கிளாத்தோட ராங் சைடில் தான் இருக்கணும், ரைட் சைடில் இருக்கக்கூடாது. இப்போது இந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அதாவது இந்த ராங் சைடில் தான் நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸும் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் இப்படி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி வச்சு, அதாவது நல்ல சைட்லேருந்து இப்படி நீங்கள் ஒரு மடக்கிட்டு தென் திரும்ப இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நூல் ஃபஸ்ட்டு கோத்துக்கணும். ஸோ நூல் வந்து நீங்கள் வந்து ரெண்டாவும் கோத்துக்கலாம், இல்லை 4ஆவும் கோத்துக்கலாம். அது நம்ம விஷயம் தான். நான் 4ஆக கோத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி இப்படி நாட் போட்டுக்க போகிறேன். இப்போ போட்டுட்டேன் நான். இப்போ இப்படி மடித்து வச்சோம் இல்லையா, அது இப்படி பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்ச பிறகு அது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இது இழுத்துட்டு தென் திரும்பவும் அதை உள்ளே விடுங்க. ஸோ உள்ளே விட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். திரும்பவும் நம்ம உள்ளே விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மிஷின்லேயும் தைக்கலாம். இதை நம்ம வந்து சும்மா நம்ம நார்மலாக இப்படியும் தைக்கலாம் கையிலையும். ஸோ இதை எடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு ஏற்ற பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்படி பண்ணிட்டேன். தென் அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு கீழே இருந்து அப்படியே உள்ளே விட்டு எடுக்க போகிறேன். ஓகேவா? திரும்ப அடுத்த சைடில் அடுத்த இடத்துல. ஸோ இப்படியே நம்ம வந்து வரிசையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு இதை உங்கள் டைரெக்ஷனில் வச்சுட்டு நல்லா இப்படி போகிற டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஓட்டு தையல் மாதிரி தான் அப்படியே இப்படி
உள்ளே விட்டு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விட்டு எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பட் பேக் சைடில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா, இப்படி மடிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக மடிச்சுட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு உங்கள் ஹேண்ட் வச்சு நல்லா இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ இது கற்று போக போக அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நம்ம உள்ளே விடும்போது நமக்கு வந்து ரொம்ப சிக்காகாது, நூலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே போட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு முடியுதுன்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது பக்கத்துலேயே நீங்கள் விட்டுட்டு எடுத்துட்டு இது கிட்டக்க வரும்போது இது மாதிரி இது உள்ளே விட்டு ஒரு லாக், அவ்வளோதான். இதே லாக் ஆகிக்கும். அது நல்லா டைட்டாக இப்படி போட்டோன்னா அது லாக் ஆகிக்கும். இப்போ நார்மலாக இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். எல்லாம் ஒரே மெத்தட் தான், நம்ம போடுறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதை நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நூல் கோத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா நூல் கோத்துட்டு திரும்ப அதே மாதிரி நல்லா பிடிச்சி நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. திரும்ப பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப இனிமேல் ரொம்ப ஈஸியாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியது. இதெல்லாம் நமக்கு உள்ளே போயிடும். இதில் நீங்கள் சேம் கலர் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிளாக் ப்ளூ கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. பேக்லேயும் நீங்கள் நல்லா இது மாதிரி பிடிச்சிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா இதை நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து நம்ம வந்து அயன் பண்ணால் கூட ஓகே தான். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண வைக்கணும். நம்ம நல்லா நீவி விட்டிங்கன்னா இது நீவி விடும்போது நமக்கு வந்து நல்லா இதாகும். ஸோ நம்ம போட்டுடலாம் ஈஸியாக.
பேக் சைடும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியது. நம்ம இவ்வளோ நூல் கோத்துருக்கிறது வந்து பின்னாடி யூஸ் ஆகிருக்கு, ஸோ ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளோதான், அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேக்லேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் இது வச்சு ஒரு பக்கத்தில் வச்சு இப்படி எடுத்துகிட்டு இந்த வீட்டை ஒரு டபுள் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா லாக் இருந்துடும். இந்த மாதிரி லாக் போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து இதை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வந்து உள்ளே இதை பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சேஃப்டி பின் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து அவுட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ வந்து இதை வந்து இப்படி லைட்டாக இப்படி போட்டுட்டு இதை வந்து இதை உள்ளே வச்சு அப்படியே வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க. ஸோ அப்படியே வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்துடும் ஈஸியாக. ஸோ இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ இதை கழட்டிடலாம். ஓகே, இப்போ கழட்டிட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்படி கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே விட்டுக்கலாம். எலாஸ்டிக் உள்ளே விடுறது ரொம்ப ஈஸி தான் அதுவும். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. உள்ளே விடும்போது கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் அழகாக மடித்து விட்டாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த எலாஸ்டிக் நம்ம ஆல்ரெடி லப்பர் பேண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை எடுத்து அதை வந்து இது மாதிரி உள்ளே போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அது உள்ளே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இது போட்ட பிறகு ஒரு சைட்லேருந்து விட போகிறீங்க. அப்படியே பிடிச்சிக்கணும், அப்படியே உள்ளே விடுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம இதுக்கு அடுத்து நமக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துடுங்க. எடுத்த பிறகு இதோட எண்டையும் நீங்கள் வந்து நாட் போடணும். நல்லா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் போட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு 2 முடிச்சுக்கிட்ட போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்படி அடியில் கொஞ்சம் நல்லா லாக் பண்ணணும். போட்டுட்டு நல்லா இப்படி அடியில் பிடிச்சி போட்டிங்கன்னா நமக்கு வந்து டைட் ஆயிரும் அந்த அளவுக்கு நல்லாவே. இப்போ பார்த்தீங்களா நல்லா டைட் ஆகிடுச்சா. இப்போ அதை உள்ளே விட்டுருங்க. இப்போ உள்ளே விட்டால் நமக்கு வந்து சூப்பராக ஒரு பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மல்டி கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு போடணும்னாலும் அழகாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து இது உள்ளே விட்டுணும். அதாவது ஆல்ரெடி நம்மளோட எண்டு இருக்கும் இல்லையா, இந்த லாஸ்ட்டும் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை உள்ளே விட்டுடணும். இந்த மாதிரி உள்ளே நல்லா விட்டுட்டு இதை நல்லா விட்டுட்டேன். விட்ட பிறகு நூல் கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்லா இன்சர்ட் ஆனோடனே இப்படி கொண்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஓட்டு தையல் போட்டோம்ல அதே மாதிரி கூட நான் வந்து போட்டுக்கலாம். நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ போட்ட பிறகு இங்கே நாட் போட்டுக்கோங்க, எண்டு நாட் போட்டுக்கோங்க, எண்டு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. தென் திரும்பவும் ஒரு நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வெறும் லப்பர் பேண்ட் வச்சு போடும்போது முடி வந்து அதில் மாட்டிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கிளாத் நம்ம கொடுத்து போடும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஹேர் லாஸும் ரொம்ப ஆகாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நம்ம வேகமாக இழுக்கும் போது லப்பர் பேண்ட் எலாஸ்டிக் போட்டிருந்தோன்னா அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து முடியும் சேர்ந்துட்டு வரும். ஸோ இப்படி போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத் வச்சு தான் இதை மேக் பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.